சத்யா, என் போனை பத்தியா எங்க வச்சேன்னே தெரியல. இதுக்குதான் போனை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போக கூடாதுங்கிறது. எப்போ எங்க வைக்கிறீங்கன்னே தெரியல. பாத்ரூம்ல பாத்தீங்களா? ஸ்கூல் போயிட்டு வரேம்மா. சரிடா கண்ணா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? பாய்மா. பாய்ப்பா. வாடா. பாத்ரூம்ல பாத்துட்டேன், அங்க இல்லடி. இந்த மாசத்துல இது 3வது போன் நீங்க தொலைக்கிறது. போனை காசு கொடுத்து வாங்கினா மட்டும் பத்தாது, அத பத்திரமாவும் வச்சுக்க தெரியணும். எனக்கு என்னமோ நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுல தான் போனை வச்சேன். ஐயோ, அப்ப கடையிலேயே விட்டுட்டு வந்துட்டீங்களா? உடனே போய் கடையில பாருங்க. அப்படி இல்லன்னா புது போனை வாங்கிட்டு வாங்க. போன் வாங்குறதுக்கு மட்டும் காசு இருக்கும், நாங்க ஏதாவது கேட்டா காசே இல்லைன்னு வேண்டியது. புது நம்பரா இருக்கு, யாரா இருக்கும்? ஹலோ, ஆதி பேரண்டா? ஆமாங்க. பிரின்சிபல் உங்களை மீட் பண்ணனும் சொல்லிருக்காரு. என்னாச்சு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, நீ உடனே வாங்க. சரிங்க, நான் வரேன். உட்காருங்க. ஆதியை பத்தி பேசுறதுக்கு தான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். சார், கண்டிப்பா அவன் ஏதாச்சும் பண்ணிருப்பான். நீங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க, நாங்க 2 பேரும் எதுவுமே கேட்க மாட்டோம். அவன் நம்பர் 1 சேட்ட பையன் சார். சார், ஆதி தப்பு பண்ணியிருந்தாலுமே அதுக்கு பனிஷ்மெண்ட் ஒரு சொல்யூஷன் இல்லை. நான் உங்களை வர சொன்னது வேற ஒரு விஷயத்துக்காக. ஒரு நிமிஷம். இந்த போன் எல்லாம் யாரோடதுன்னு தெரியுதா? சார், இதெல்லாம் ஏன் போனு, இங்க எப்படி வந்தது? இந்த போன் எல்லாமே ஆதியோட பேக்ல தான் இருந்துச்சு. அப்ப இவ்வளவு நேரம் போன்ல நீ தான் திருடினியா? ராஸ்கல், நீ வீட்டுக்கு வா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சார் சார், கோவப்படாதீங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஆதி கிட்ட இதை பத்தி எல்லாமே கேட்டாச்சு. எனக்கு என்னமோ ஆதி பண்ணதுதான் கரெக்ட்னு தோணுது. என்ன சார் பேசுறீங்க? போனை திருடி இருக்கான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அதானே, எங்களுக்கே தெரியாம அவன் போன் எடுத்துட்டு வந்திருக்கான், நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இதுதான் நீங்க அவனுக்கு ஸ்கூல்ல சொல்லி தரீங்களா? வெயிட், ஆதி போன் எடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. 2 பேரும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. ஆதி, ஏன் போன் எடுத்து வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லு. அப்பா, அம்மா, சாரி உங்க ஃபோன் எடுத்ததுக்கு. நீங்க எப்பவுமே ஃபோன்லயே தான் இருக்கீங்க. நான் ஆசையா வந்து பேசலாம்னு நினைச்சாலும் நீங்க ஃபோன் பார்த்துட்டே தான் பேசுறீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பைக்ல ஜாலியா பேசலாம்னு நினைச்சா அப்போவும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேசிட்டே தான் வரீங்க. எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா அப்பாவுக்கு ஃபோன் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சா என் கூட பேசுவாருன்னு ஃபோன் எடுத்தேன். இப்ப சொல்லுங்க, ஆதி மேல என்ன தப்பு இருக்குன்னு? இந்த காலத்துல போன் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பேரண்ட்ஸே இப்படி போனுக்கு அடிக்ட் ஆயிட்டா அப்புறம் பசங்களை எப்படி நல்லா வளர்ப்பீங்க? பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் டைமும் அன்பும் மட்டும்தான். அதை இனிமேலாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பசங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சார், இனிமே அவங்க கூட நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோம்.